ஹே காய்ஸ், இந்த வீடியோல 2024ல நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய 10 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கிராமத்துல ஒரு பணக்கார விவசாயி இருந்தாரு. அவரோட கடைசி காலத்துல அவர்கிட்ட இருந்த 30 ஏக்கர் விவசாய நிலத்தை அவரோட 3 பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு ஆளுக்கு 10 ஏக்கரா பிரிச்சு கொடுத்தாராம். அதுல 2வது 3வது பையனும் ரொம்ப ஆடம்பரமா வாழணும்னு வருஷத்துக்கு 1 ஏக்கரை சேல் பண்ணி அதுல வர காசை வச்சு ஜாலியா வாழ்ந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பையன் மட்டும் நமக்கு இப்ப சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க வளர்ந்து திருமண வயசு வர வரைக்கும் நமக்கு சாப்பாடு செலவு மட்டும் தானே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கு 5 ஏக்கர்ல சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி, காய்கறிகள், பழம்னு பயிர் வச்சுட்டு மீதி இருக்க 5 ஏக்கர்ல தேக்கு மர கண்ணு வாங்கி நட்டு வச்சாராம். இத பார்த்த தம்பிங்க, இவன் என்னடா இப்படி கஷ்டப்படுறான், நம்மள மாதிரி கொஞ்சம் லேண்ட வித்து ஹாப்பியா இருக்கலாமே அப்படின்னு பேசினாங்களாம். ஆனா நம்ம ஆளு இத பத்தியும் கவலைப்படாம விவசாயம் பண்ணி சாப்பாட்டு செலவு போக மீதி இருக்க கொஞ்சம் காசு வச்சு தேக்கு மரத்துக்கு உரம், மருந்து இதெல்லாம் போட்டு செலவு பண்ணி மரத்தை வளர்த்தாராம். 10 வருஷத்துக்கு அப்புறம் தம்பிங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருந்த 10 ஏக்கரையும் மொத்தமா வித்துட்டாங்க. சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பையன் 10 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்த 5 ஏக்கர் தேக்கெல்லாமே பெரிய பெரிய மரமானதை பார்த்த வியாபாரிகள் நீனு போட்டி போட்டு வாங்கினாங்க. அதுல வந்த மொத்த காசும் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பையன் லைஃப் லாங் ஹாப்பியா வாழ்ந்தாராம். இதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு புரியும். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா எதுலதான் இன்வெஸ்ட் பண்றது அது தெரியலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா 2024ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய 10 இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் உங்களுக்காக. அதுல நம்பர் 1 லேர்னிங். என்னடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேவிங்ஸ்னு பேசிட்டு எடுத்த உடனே லேர்னிங்க சொல்ல பாக்குறீங்க? நம்மளோட பெரிய வெல்த்தே நம்ம நாலேஜ் தான். நம்ம எந்த அளவுக்கு நாலேஜோட இருக்கோமோ, எப்படியெல்லாம் யோசிக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளோட வெல்த்தும் பில்ட் ஆகும். சோ நம்ம நாலேஜை வளர்த்துக்க நம்மளோட லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த 2024ல என்ன லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஒர்க்கிங் பீப்புள் கம்பெனி ப்ரமோஷன்ஸ்க்காக ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணலாம், வேற ஏதாச்சும் லாங்குவேஜ் கத்துக்கலாம், இல்ல நம்ம நாலேஜ் பில்ட் பண்ண தேவையான புக்ஸை வாங்கலாம். இதெல்லாமே நம்ம லேர்னிங்க்கு பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். புக்ஸை படிச்சு நமக்கு கிடைக்கிற நாலேஜ் சாகுற வரைக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ 100% கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு கேட்டா நம்மளோட நாலேஜ்க்கு இன்வெஸ்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட். அடுத்து நம்பர் 2 ஹெல்த் அண்ட் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு நோயும் இல்லாம ஆரோக்கியமா வாழ பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம உடம்பு அளவிலும் மனதளவிலும் பெருசா உதவும். உடம்பு பத்தி கவலைப்படாம இருக்க பணத்தை சரியா சாப்பிடாம கூட சேர்த்து வச்சா கடைசியில பணம் நிறைய இருக்கும், ஆனா அது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் யூஸ் ஆகும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் நம்மளோட பேசிக்ஸை கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். நம்ம பேசிக் செலவுல நம்ம ஹெல்த்துக்கு தேவையான ஃபுட்ஸ், ட்ரெஸ், ஹவுஸ் ஹோல்ட் இதெல்லாம் பார்க்கணும். நம்மளோட பேசிக்ஸை கவர் பண்ணா மட்டும்தான் நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் இதை பத்தியெல்லாம் யோசிக்கவே முடியும். அப்படி நம்ம பேசிக்கை கவர் பண்ணாம ஸ்டார்ட் பண்ண எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கடைசியில முடிக்க முடியாம தான் போகும். அடுத்து நம்பர் 3 எமர்ஜென்சி ஃபண்ட். எல்லாரும் எல்லா நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும் போதும் இந்த வருஷம் நல்ல சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா கொஞ்ச நாள்ல ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வரும். அதுக்கு நம்ம இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அட போடா, நான் காசு சேர்த்து வச்சாதான் ஏதாச்சும் ஒரு செலவு தேடி வரும் அப்படின்னு புலம்புவோம். இதை அவாய்ட் பண்ணதான் எமர்ஜென்சி ஃபண்ட்னு ஒன்னு கிரியேட் பண்ணி வைக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வச்சு பேலன்ஸ் இருக்க சேலரியை வச்சு நம்மளோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணா இதுக்கு முன்னாடி சொன்ன ரீசனை சொல்லி புலம்ப மாட்டோம். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, நம்மளோட டோட்டல் மந்த்லி ஏர்னிங்ஸ்ல இருந்து ஒரு 5% ஆர்டி மாதிரி ஒரு பிளான்ல எவ்ரி மந்த் சேர்த்து வச்சுட்டு வந்தா எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லயும் நம்ம கிட்ட கொஞ்சமாச்சும் ஃபண்ட் இருக்கும். அதை வச்சு நம்ம யோசிக்க முடியும். 4வதா பார்க்க போற இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், SIP. மாசம் 1000 ரூபான்னு ஒருத்தர் 30 வயசுல ஸ்டார்ட் பண்ணா மினிமம் 8% ரிட்டர்ன் ரேட்ஸ் வச்சாலே அவரோட 60 வயசுல 15 லட்சம் கிடைக்கும். இந்த 8% ரொம்ப கம்மியா தான் தெரியும். பட் நீங்க நல்ல ஃபண்டா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணா 15ல இருந்து 20% கூட ரிட்டர்ன்ஸ் வரும். இன்னைக்கு இருக்க லக்ஸுரி லைஃப் ஸ்டைல்ல மாசம் 1000 எடுத்து வைக்கிறது ஒன்னும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. அது போக சேலரிட் பர்சன்ஸ் எவ்ரி மந்த் PF டிடக்ஷன்னு மந்த்லி 2000 வரைக்கும் இருக்கும். அது கூட இந்த 1000த்தையும் மேண்டேட்டரி டிடக்ஷனா நினைச்சு பழகிட்டா இது ரொம்பவே ஈஸியான ஒரு வழி. அடுத்ததா நம்பர் 5 கோல்டு. 5வதா நம்ம பார்க்க போற இன்வெஸ்ட்மெண்ட் தான் கோல்டு. நீங்க 80s 90sல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும், நீங்க வளரும்போது உங்களை விட கோல்டு ரேட்டு வளர்ந்துகிட்டே வந்துருச்சுன்னு. கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு எப்பெல்லாம் காசு தேவை இருக்கோ அப்பெல்லாம் நம்ம இந்த கோல்டை வச்சு லோன் வாங்கலாம், ரீசேல் பண்ணலாம். இதுக்கு எந்த லாக்கிங் பீரியடும் கிடையாது. நீங்க வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அட கோல்டு சவர 50,000 ரூபாய் மேல போயிடுச்சு, இப்ப எப்படிடா வாங்க முடியும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நிறைய வழி இருக்கு. ஒரு நல்ல ஜுவல்லரி ஷாப்ல மந்த்லி சேவிங்ஸ் பிளான் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி பண்ணா நமக்கு கோல்டு ரேட்டும் கம்மி ஆகலாம், கூடவே அடிஷனல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இல்ல பிசிக்கல் கோல்டு வேணா நம்ம கோல்டு பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுவுமே கோல்டு ரேட் பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நம்பர் 6
ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் கம்பெனி ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எதுவும் தெரியாது, சின்ன வயசுல இருந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணாலே மொத்த காசும் போயிடும்னு கேட்டு வளர்ந்துட்டேன் அப்படின்னு பயம் இருந்தா இதுக்கு என்ன சொல்யூஷன்னு யோசிங்க. என்னைக்குமே மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ஷேர் மார்க்கெட்டை பார்த்து பயப்படுவாங்க. இதுவே வெல் செட்டில்டு அப்பர் கிளாஸ் பீப்புள் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டை பார்த்து பயப்பட மாட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் மார்வாடிஸ். அவங்களோட பசங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஷேர்ஸை பத்தி சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நாலேஜை யூஸ் பண்ணி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எந்த டே டு டே லைஃப் எந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணாலும் இது என்ன கம்பெனி, இதோட லைஃப் எப்படி இருக்கு, இது எவ்வளவு நாளா இருக்கு, இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல இருக்கா, இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு, கண்டிப்பா அடுத்த 50 வருஷம் இது மார்க்கெட்ல கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு யோசிக்க தெரியணும். அப்படி ஒரு ப்ராடக்ட் தெரியுதுன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் நம்ம வாங்கி வைக்கலாம். அதுக்குன்னு நம்மகிட்ட இருக்க எல்லா காசையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவசரமா தேவைப்படும் போது ப்ராஃபிட் இல்லாம அதை க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஷேர் மார்க்கெட்டே இப்படிதான் அப்படின்னு குறை சொல்லக்கூடாது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க பண்ணணும். அவசரத்துக்கு எடுக்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட் உங்களோட செலவு போக ஒரு நாளைக்கு 50ல இருந்து 100 ரூபாய் எடுத்து வச்சாலே மாசம் 1500 ரூபாய் 3000 ரூபாய் ஈஸியா வரும். இதை வச்சு ஒரு மாசமும் நல்ல ஸ்டாக் பார்த்து வாங்கி வைக்கலாம். நீங்க ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்க பர்சனா இருந்தா அதுக்காகிற செலவுல பாதியை நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹெல்த்தும் நல்லா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருகும். அடுத்து நம்பர் 7, சில்ட்ரன்ஸ் வெல்த் பிளான்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சில்ட்ரன்ஸ் வெல்த் பிளான். இங்க நிறைய பேரு நம்ம சேவ் பண்றதே பசங்களுக்காக தான் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு பசங்க வளர்ந்து வரும்போது சேவ் பண்ணி சம்பாதிச்ச எல்லாத்தையும் பசங்களுக்கு செலவு பண்ணிட்டு கடைசி காலத்துல பசங்களை நம்பி வாழறாங்க. இது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் தான். நம்ம பசங்களுக்கு என்ன தேவையோ அதை தனியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணி வச்சுட்டு நம்மளோட லைஃபுக்கு என்ன தேவையோ அதையும் தனியா நம்ம பிளான் பண்ணணும். பசங்க காலேஜ், மேரேஜ் இல்ல ஒரு நல்ல பிசினஸ் செட் பண்ணி தர நமக்கு காசு வேணும். அது அவங்க பிறந்த கொஞ்ச நாள்ல இருந்தே நம்ம பிளான் பண்ணா ஈஸியா பண்ணிடலாம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கூட செல்வமகள் சேமிப்பு திட்டம் இல்ல பிரைவேட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அப்படின்னு அடுத்த 15ல இருந்து 25 வருஷம் மாசம் 2000 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணா நம்ம பசங்களுக்கு நல்ல வெல்த்தை நம்ம செட் பண்ணி தர முடியும். அடுத்து நம்பர் 8, லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ். நம்ம என்னதான் அடுத்த 50 வருஷத்துக்கு பிளான் பண்ணாலும் நம்ம அவ்வளவு வருஷம் இருப்போமான்னு யாருக்குமே தெரியாது. இது பேசும்போது கஷ்டமா இருக்கலாம், பட் நமக்கு ஏதாச்சும் ஆனாலும் நம்ம ஃபேமிலி யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம நம்ம பிளான் பண்ண லைஃபை வாழணும் அப்படின்னு நினைச்சு பண்ணலாம். சோ லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு யோசிக்காம இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. நீங்க இருந்தாலுமே நீங்க பிளான் பண்ண மாதிரி லைஃப் போகணும், இல்லாட்டியும் நீங்க பிளான் பண்ண மாதிரி தான் அது நடக்கணும். அடுத்து நம்ம டூர் ஃபண்ட். வெறும் காசை சேர்த்து வைக்கிறது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ஸ்வீட் மெமரிஸை சேர்த்து வைக்கிறதும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம எவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்ன்னு நிறைய சேர்த்து வச்சாலும் இந்த உலகத்துல இருக்க அழகான விஷயங்களை நீங்க பார்க்கல, ரசிக்கல, அங்க நேரம் செலவிடலன்னா நம்ம எவ்வளவு பண்ணாலும் வேஸ்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அயன் படம் சூர்யா மாதிரி நாடு நாடா சுத்தி பார்க்கணும், அப்படியும் வாழணும். ஆனா சேர்த்தும் வைக்கணும் அப்படின்னா பிளான் பண்ணணும். இங்க நிறைய பேருக்கு பைக் டூர், கார் டூர், ஆல் இண்டியா டூர்னு நிறைய ஆசை இருக்கு. ஆனா ஆசைப்பட்டா போதுமா, காசு இல்லையேன்னு தான் தோணும். சோ இந்த ஆசையை எப்படி நம்ம ரியல் ஆக்க போறோம், அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம்? நம்மளோட ஏர்னிங்ஸ்ல ஒரு 2 to 5% ஆச்சும் நம்மளோட கனவுக்கு எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அது ஆர்டி இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஏர்லி ஒன்ஸ் ஆச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்ல ஜாலியா வாழணும். அடுத்து நம்பர் 10, ரியல் எஸ்டேட். பொதுவா நம்ம எல்லார் வீட்லயும் அப்பா தாத்தா பேசிட்டு கேட்டிருப்போம், இந்த இடம்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 ரூபாய்க்கு போச்சு, எனக்கு இதெல்லாம் ஃப்ரீயா தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி புலம்புவாங்க. அவங்களுக்கு இந்த உலகம் எவ்வளவு வேகமா வளரும், டெக்னாலஜிஸ் இப்படி ஒரு அசுர வளர்ச்சி வரும்னு தெரியாது. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு எல்லாமே தெரியும், பட் பட்ஜெட் கட்டுப்படி ஆகல. ஆல்ரெடி டெவலப்ட் ஏரியால லேண்ட் வாங்க முடியாது. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபியூச்சர்ல எந்த ஏரியா டெவலப் ஆகும்னு தேடணும். அப்படி தேடி ஒரு நாள் இடம் வாங்கி வச்சா கண்டிப்பா நம்மளும் நம்ம அப்பா தாத்தா மாதிரி புலம்ப மாட்டோம். இந்த 2024ல இந்த 10 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க எதெல்லாம் செய்ய போறீங்கன்னு பிளான் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இன்னொரு நல்ல பிளான் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் இது ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.